ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தக்காளி சாதம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து தக்காளி வந்து பச்சடி மாதிரி செஞ்சு கிளறி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது. பட் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, அந்த டேஸ்ட் வேறு இந்த டேஸ்ட் வேறு, நான் கேட்குற மாதிரியே செஞ்சு கொடுத்துருங்க, அதில் வந்து முட்டை மட்டும் எனக்கு வேக வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. ஸோ காலையில் அதனால வந்து அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுட்டு பாப்பாவுக்கு முட்டை வச்சு விட்டோன்னா ஓகே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:15 அந்த மாதிரி ஆகிடுச்சா. ஸோ அவங்களும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. தக்காளி சாதமும் வந்து பொலன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. நீ பாப்பாவுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்புனாங்கன்னா எனக்கு அப்படியே வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்கும் சின்ன பாப்பாவை பார்க்குறதுக்கும் நேரம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு கடை கிளம்ப வேண்டியதான். முஜ்ஜு குளிச்சிட்டியா? லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெட்னஸ்டே தான் பிங்க் கலர் போட்டு தான் போட்டுக்குவோம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டால் என்னவா? மறந்து விட்டுட்டு போயிட்டு அம்மா தட்டை கொடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் தானே தெரியும். டேஸ்ட்டாக இருக்கா? சாப்பிட்டுட்டு டைம் ஆச்சு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு. அதனால வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அம்மா அது என்னோட ஷாலுமா. சும்மா சொன்ன. ஸோ கிளம்பிட்டாங்க. பார்க்கறதுக்கெல்லாம் நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கு. நல்ல பிள்ளையும் தான், நல்லா படிக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், உலகத்துலேயே நீ தான் நல்ல பிள்ளை. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும், அதுதான் முக்கியம் அம்மாவுக்கு. சரியா? இன்றைக்கி எங்கள் குட்டி பாப்பாவும் சீக்கிரம் எழுந்துட்டாங்க. சீக்கிரம்னா இப்போ எழுந்துச்சிட்டாங்க. டைம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:25 ஆகுது. பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. பாய். பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிங்கில் சேர்த்து வச்சாச்சு. நம்ம ஆஃப்டர்நூன் ஒரு டைம் விளக்குனாலும் ஈவினிங் கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறது, டீ செய்கிறது, டிஃபன் பாக்ஸ் அப்படின்றதுனால ஈவினிங்காக ஒரே டைம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் சிங்கில் எடுத்து போட்டாச்சு. ஸோ பால் ஆடையை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பால் ஆடையை அப்படியே வந்து ஆடை மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு பாலை வந்து தனியாக வந்து சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கு நைட்டு வரைக்கும் வரும். சில டைம் வந்து காலையில் வரைக்குமே வரும். எங்கள் குட்டி பாப்பாவும் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு இல்லை அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, வாஷிங் மிஷினோட அந்த பைப் வழியாக வாஷிங் மிஷின் தண்ணி போகும் இல்லையா இன்லெட்டுக்கு, அந்த இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுறதுனால வந்து இதுவும் வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுது. மெஷினில் வேறு துணியெல்லாம் வேறு போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ துணியெல்லாம் நம்மளால் வந்து துவைக்க முடியாது, ஏன்னா நிறையா போட்டுட்டேன். அடுத்து அப்படியே வந்து பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாப்பா வந்து அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், ஏன் அப்படி மூடியை கழட்டி வச்சுட்டு இப்படி நிற்க வைக்கிற? சப்போஸ் உங்கள் கண்ணில் குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் வைக்கக்கூடாது எப்பயுமே. சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு. நீ மட்டும் உன்னோட ஹோம்ஒர்க்கை பண்ணு. உங்கள் பாப்பா வேறு இன்னும் தூங்கி எழுந்திருக்கல. அவள் எழுந்திரிச்சா தான் வந்து தெரியும். நைட்டுக்கு நம்ம பேசாமல் இட்லி ஊற்றிக்கலாமா? இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி வர வந்து வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு வந்து போடுறதுக்கு டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வீக்லி வந்து ஒரு 3 வீடியோஸ், சம்டைம்ஸ் வந்து 4 அப்படி தான் வந்து போடுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து போட்டுட்டு 2 நாள் ஆச்சா, அதனால சரி இன்றைக்கி 3ஆவது நாள் சரி ஓகே ஏதாவது வந்து வ்ளாக் எடுத்து வந்து மார்னிங் டு ஈவினிங் வ்ளாக் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சிங்கில் உள்ள பாத்திரத்தையும் வந்து கழுவி முடிச்சாச்சு. வாஷிங் மிஷினில் துணி போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவுட்லெட், அதாவது இன்லெட் வாட்டர் பைப் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது. அவ்வளோத்தையும் வந்து நான் லிக்விட் வேறு ஊற்றி வச்சிட்டேன்னா, அதனால் அவ்வளோத்தையும் எடுத்து துணியெல்லாம் வந்து ஒரு நாள் துணி அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து வாஷ் பண்ணிடலாம். 3 நாள் துணின்றது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து அப்பா சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது சரியாகுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் 2 நாள் அதாவது 2 நாளோட யூனிஃபார்ம் எல்லாம் வந்து இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியாகலைன்னா அம்மா வந்து துவைச்சி வச்சிடுறேன். அவன் யூனிஃபார்ம் மட்டும்தான். சரி
குட்டி பாப்பாவும் இப்போ தான் தூங்கி எழுந்தாங்க. டைம் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே ஆகுது. டைமு 6:15 அந்த மாதிரி ஆகுது. சரி குழந்தை தானே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதை எழுந்து அழுதுகிட்டே வந்திருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு பசிக்கும். ஆல்ரெடி வந்து பால் வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. அதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சுட்ருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே பாப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு. என்ன அம்மா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க அம்மா. குடிக்காத வரைக்கும் சொல்றீங்களா? சாப்பிட்டு தெம்பா சொல்லாமா? தெம்பா சொல்லாம தங்கம்? பாப்பா கிளாஸ் சண்டை போல இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் குடிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு. குட்டி தூங்கலாம் கூடாது. அதுக்கப்புறம் நைட்டில் தூங்க மாட்டீங்க பாப்பா. இவங்களை தூங்க விடக்கூடாதுன்னு நானும் ரொம்ப விளையாட வச்சுட்டே இருந்தேன். பட் சில கட்டத்தில் ரொம்ப டயர்டாயிட்டாங்க பாப்பா. அதனால் வேறு வழி இல்லை. ஸோ தூங்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எழுந்துட்டாங்க. தூங்கியும் முடிச்சாச்சு. ஒரு 1 hour ஸ்லீப் போட்டு எழுந்தும் முடிச்சாச்சு. நைட்டுக்கு இட்லி வச்சுட்டு அப்படியே சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ குக்கரில் வந்து விசில் வச்சு இறக்கிட்டு அப்படியே வந்து சாம்பாரை தாளித்து விட்டுடலாம். சாம்பார் ரெடி ஆனதுக்கு பிறகு வந்து இட்லி வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. கொதிச்சு வந்ததுனால சரி ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடியானதை வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சு. இனி வந்து இட்லியை மட்டும் ஊற்றிட்டோம் அப்படின்னா சுட சுட இட்லியோட பாப்பாவுக்கு சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாப்பாவோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மூவிஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது பாப்பாவுக்கு இல்லை, எனக்கு. மாவு வந்து நான் ஆக்சுவலி ஆட்டவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் மாவாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவருக்காக வந்து முட்டை பணியாரம் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நேத்தி தான் வந்து கிளம்புனார். அதனால் 1 பாக்கெட் மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இட்லி ஊற்றி சாம்பார் மாதிரி செஞ்சுட்டோன்னா டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் இட்லி வந்து ஏதாவது மீதம் ஒரு 2 இட்லி 3 இட்லி 4 இட்லி அந்த மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஊற்றிட்டு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் பெரிய பாப்பாவும் குட்டி பாப்பாவும் சூப்பராக சாப்பிட்ருக்காங்க. அந்த பிளானில் தான் வந்து இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோ வரேன். முட்டை பணியாரம் இல்லை, அதுக்காக சாம்பார் செஞ்ச இட்லிமா. ஸோ தம்பி பையனும் எல்லோரும் வந்ததுனால குழந்தைங்கள்லாம் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் பில்டிங் செட்ஸ் எல்லாம் வந்து பேக்கில் வச்சு அந்த ஒயர் பேக்கில் வச்சு கொடுத்துருந்தோன்னா எல்லாம் கச்ச கச்சான்னு எல்லாம் கொட்டி வச்சுட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. எங்கள் பாப்பா வந்து அவனுக்கு கையில் ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வரைஞ்சிட்ருக்காங்க சிலருக்கு. ஸோ அப்படியே வந்து இட்லி வந்து ரெடியாக போகுது. ஆல்மோஸ்ட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. இட்லி ரெடியானதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியது தான். அப்படியே நானும் போயிட்டு கிச்சனுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு. இட்லி வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்மெல் வரும், வாசனையாக வரும். ஸோ அதுலேருந்தே ஓரளவுக்கு இட்லி வெந்துருச்சுன்னு கெஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம லைட்டாக டச் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அது உள்ளுக்குள்ளே அது மாவாக இருக்கா இல்லை அப்படின்னு தெரியும். எடுத்தாச்சு. அப்படியே கையை விட்டால் தெரியும். ஸோ இட்லி வந்து வெந்துருச்சு. ஸோ அதை அப்படியே வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்குலாம் அப்படியே சர்வ் பண்ணிடலான்னு. என் தம்பி பையனும் வந்திருக்கான். அப்போ அப்படியே அவங்க கூட விளையாட்டு காட்டிகிட்டே வந்து குட்டி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நைட்டு டின்னர் இட்லியும் சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இதே காலையில் இருந்தால் நம்ம அடிஷ்னலாக சட்னி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். நைட்டு ஒரு வேலைக்காண்டி வந்து தேவைப்படாதுன்னு நினச்சி விட்டாச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்களோட வ்ளாகையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், டாடா, பை பாய், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.